ஏழைகளின் கஷ்டம் தெரியாமல் தாவேக தலைவர் விஜய் இருப்பதாக அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அப்பாவு ஏழைகளுக்கு அரசு கொடுக்கும் பணம் குறித்து பரிந்து பேசாமல் விமர்சனம் செய்வதில் இருந்தே அவரது குணம் தெரிவதாக கூறினார். ஒரு அரசியல்வாதினா என்ன நிதி ஏழைக்கு கொடுத்தாலும் மகிழ்ச்சி அடையும். வாங்குது 1,31,00,000 ஏழைகள். அந்த ஏழைகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாங்க. ஏழைகளுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்கத 2,000 ரூபாய் கொடுங்க, ஒவ்வொரு வருஷமும் கோடை விழாவுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே அந்த ஏழை மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கு அல்லது ஏழைகள் மீது ஒரு இறக்கம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ அவரு சினிமாவில் நடிச்சதுனால ரசிகர்கள் அவர் பார்க்க கூடத வச்சுக்கிட்டு அவரு பெரிய மொத்த மேதாவிகளுங்க ஏழைக்கு கொடுக்கறத குறைச்சு பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. இது இந்த அரசு அவரை மாதிரி அவர் படத்துக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற மாதிரி அதை விஜய் அனுமதிக்கிறது மாதிரி நம்ம அனுமதிக்க முடியாது. இது சாமானிய மக்கள் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிக்கு எந்த பரிந்துரையும் கிடையாது. தகுதியான அனைவருக்கும் 1 ரூபாய் கூட அவர்களிடமிருந்து கையூட்டு பெறாமல் 100% 1,31,00,000 பேருக்கு கொடுக்கிறோம். நீங்க யாராவது ஒரு ஆளு 5000 ரூபாய் கொடுத்ததுல இந்த கட்சிக்காரங்க 1 ரூபாயை எடுத்துட்டாங்கன்னு சொல்லுங்க, யாருமே. அப்ப இந்த அரசு ஏழைகளுக்கு மீது இறக்கம் கொண்டு செய்யறத விஜய் போன்ற இந்த நடிகர்கள் எல்லாம் ஏழைகளுடைய கஷ்டத்தை தெரியாதவங்க எல்லாம் வன்மையா பணிக்கு வந்திருக்காங்க. அந்த இந்தி தெரிஞ்ச பெரிய ஆட்கள் தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் பட்டி தொட்டி எல்லாம் எல்லா பணிகளுக்கும் இந்தி படித்த மாநிலத்துல அவங்களுக்கு வேலை கொடுக்கல, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இப்படி வீடு கொடுக்கல, அவங்க தன்னுடைய வாழ்வாதாரமும் உங்க பிள்ளைகளுடைய படிப்புக்கோ எந்த உத்தரவாதமும் அந்த இந்தி பேசுற மாநிலத்துல இல்லாததுனால இந்தி பேசுகின்ற 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு பெற்று குடும்பமா பிள்ளைகளையும் படிக்க வச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி பேரை தமிழ் பேச ஏற்பாடு செய்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கும். வந்து பாரத மாதாவுக்கு ஜெய் அப்படின்னு பாரத பிரதமர் வாங்குவாங்க. பாரத மாதாவை அமெரிக்காவில் அடகு வச்சாச்சு ட்ரம்ப் கிட்ட. ட்ரம்ப் தான் இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியாட்டு பேசுறாரு. நம்முடைய இந்திய பிரதமர் எங்க என்ன வாங்கணும் அப்படிங்கிறத, எங்க பெட்ரோல் வாங்கணும், டீசல் வாங்கணும், கச்சா எண்ணெய் வாங்கணும், யாரு நிர்மாணம் செய்யறார், ட்ரம்ப் தான் சொல்றாரு. நீ ரஷ்யால வாங்காத, ஈரான்ல வாங்காத, நீ வெனிசுலால வாங்கு. யார் சொல்றா? ட்ரம்ப் சொல்றாரு. இதை விட இந்தியாவுக்கும் அவமானம் கிடையாது, பாரத பிரதமருக்கும் அவமானம் கிடையாது. இப்படி அவமானத்தை மறைக்கிறதுக்கு எதெல்லாமோ பாட சொல்லுவாங்க. அவங்களுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்பந்தம் உண்டு? என்னைக்கு பாடினாங்க இத? அதனால அவங்க மேல இருக்கக்கூடிய அழுக்க கரைய யாரும் பேசக்கூடாதுக்காக இப்படி பண்றாங்க. அதே போல எப்சின் ஃபைல் மிகப்பெரிய அளவுல நம்முடைய நாட்டுக்கு பாரத பிரதமர் வெற்றி தலைவலி இருக்காங்க. அதனால்தான் பார்லிமெண்ட்டுக்கே வரல. குடியரசுத் தலைவர் வாழ்த்து அளித்த அந்த உரைக்கு நன்றி சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவ்வளவு பேரும் அவங்களுக்கு எந்த பண கஷ்டமும் வரக்கூடாதுன்னா வங்கி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 1000 பேருக்கு இன்னைக்கு நம்ம வீடு கொடுப்போம், வீடு இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா. பீகாருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே போல இந்த 1,31,00,000 10,000 ரூபாய் பாரத பிரதமர் அனௌன்ஸ் பண்ண சொல்லிட வேண்டியதானே. நன்றி, வணக்கம்.